அஸ்ஸலாமு அலைக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு சப்ஜி செய்யலாமா? ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். குயிக்காக டின்னருக்கு சப்பாத்தி கூட ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் நல்லா பொரிய விட்ருங்க. நல்லா பொரிய விட்டு கோவக்காவை இப்படி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றுனீங்கன்னா எண்ணெயிலேயே வணங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம தண்ணியில் ஊற்ற மாட்டோம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். எப்போவுமே கோவக்காய் வாங்கும்போது நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் உள்ள க்ரீனாக இருக்கும். இல்லாட்டி பழுத்திருந்துச்சுன்னா ரெட் ஆயிரும். அது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா கருகிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கு தொட்டுக்க பொரியல் மாதிரி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா கொஞ்சம் 90% குக் ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் இது 3ம் போட்டுட்டு மல்லித்தூள் கொஞ்சம் நிறையா போடுங்க. ஜீரகத்தூள் லைட்டாக, சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. சிம்லேயே வைங்க. ஹையில் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் மசாலாலாம் கருகிடும். ஃபுல்லாக 90% குக் ஆயிடுச்சுல, அதனால லாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கோவக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி சப்பாத்தி போட்டு அது கூட சாப்பிட்ற வேண்டியதுதான். இதுதான் நம்மளோட சிம்பிள் அண்ட் சூப்பரான டேஸ்டியான டின்னர் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.